இட்ஸ் மண்டே நைட். டின்னருக்கு வந்துட்டு சோயா கறி தோசை தான் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் 1 கப் வந்து சோயாவை சோக் பண்ணி வச்சாச்சு. 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம் போட்டு 1 டீஸ்பூன் உப்பு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா சோயாவை நல்லா வந்துட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் மசாலா 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 3/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஆஸ் யூஷுவல் தோசை சுடுற மாதிரி கொஞ்சம் திக்காக தோசை ஊற்றிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த கீமாவை மேலே வச்சு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது.